They pressed upon him to touch him. மார்க் 3:10. அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிராக்காகமம் 6:14 கூறுகிறது, Faithful friends are a sturdy shelter. Whoever finds one has found a treasure. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கொண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். கிரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று முதல் வாசகத்திலே யோனாத்தானை பற்றியும் தாவீது, சவுல் இந்த 3 பேருக்குள் நிலவுகின்ற அந்த இமோஷனல் லைஃப். அந்த சவுல் மன்னனுக்கு பவுலை கண்டால், தாவீதை கண்டால் பொறாமை. ஏனென்றால் மக்களிடம் அவன் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தான். மக்கள் எல்லாம் அவனை போற்றினார்கள். சவுல் 1000 பேரை கொன்றான், ஆனால் தாவீது 10,000 பேரை கொன்றான் என்றெல்லாம் அவனை புகழும் பொழுது இவனுக்கு பொறாமை தீ. ஆகவே இவனை கொல்ல வேண்டும் என்ற பொழுது இவனுடைய மகன் யோனாத்தானும் தாவீதும் நண்பர்கள். ஆகவே நண்பனை அவர் பாதுகாக்கின்றார். உன்னை என் தந்தை தொலைக்க காத்து கொண்டிருக்கிறார், எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அவனை பத்திரப்படுத்துவார், பாதுகாப்பாக வைக்க சொல்லுவார். அதுதான் உண்மையான நட்பு. ஆகவே எப்பொழுதெல்லாம் நண்பனுக்கு ஏதாவது ஆபத்து என்றால், அது சொந்த பந்தமாக இருந்தால் கூட அவனுக்கு உதவ வேண்டும் என்பது. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. குறள் 788 அந்த உடுக்கை என்றால் அந்த உடுக்கை அடிக்கிறாங்களா, அந்த உடுக்கை அல்ல. உடுத்தி இருக்கின்ற உடையானது இடையிலிருந்து அவிழும் பொழுது மானத்தை காப்பதற்காக எப்படி உடனே அதை இழுத்து கட்டி கொள்ளுகிறோமோ அதுபோன்று நட்புக்கு உதவ வேண்டும் என்ற பொருள். ஆக இறைவனிடம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை, இவை அனைத்திலும் நாம் இன்னும் ஆழமாக கொண்டிருந்தோம் என்றால் எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதைத்தான் இப்பொழுது பாடினோம். இறைவன் எனது ஒளியானார், அவரே எனக்கு ஒளியானார், மீட்பானார், எவரை கண்டும் நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஃப்ரெட்ரிக் புஷ்னர் என்ற அறிஞருடைய வார்த்தைகள், Faith in God is less apt to proceed from miracles than miracles from faith in God. கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் இந்த அதிசயமான காரியங்களை செய்ய வைக்கிறது. அதிசயமான காரியங்களை வைத்து விசுவாசம் கொள்வதல்ல. ஆகவே நான் ஆச்சரியமான காரியங்களை பார்த்தேன் எனவே நம்புகிறேன் என்பது அல்ல உண்மையான விசுவாசம். நான் நம்புகிறேன், எனவே எனக்கு இது நடக்கும். அதிசயங்கள் செய்கின்ற ஆண்டவர் எனக்கு இதை செய்வார். இதோ விடியற் காலையில் நான் இன்டர்நெட்டில் பார்க்கும் பொழுது 3 பேர் நன்றி கூறியிருக்கிறார்கள். நம்மிடம் செபிக்க கேட்டவர்கள். கனடா நாட்டிலிருந்து இக்னேஷியஸ் மேரி என்பவர் தன்னுடைய மகனுக்காக, ஒரு பெரிய வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கிலே என் மகனுக்கு தண்டனை கிடைக்காமல் மன்னித்து விடப்பட வேண்டும் என்று வேண்டிய மேரி இக்னேஷியஸ் தன் மகனுக்காக கேட்டது கிடைத்தது என்பதற்காக நன்றி கூறுகின்றார். அதே போன்று கனடா நாட்டில் அமுதா வெரோனிகா டக்லஸ் அவர்கள் தங்களுக்காக, தங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டியவைகள் கிடைக்க பெற்றதற்கு நன்றி கூறுகின்றார்கள். மேலும் இந்த தினத்தில் இப்பொழுது அவர்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பார்கள். வெளியிலே ஐஸ் கட்டி. இப்பொழுது கடந்த வாரத்தில் 41 டிகிரி இருந்து இப்பொழுது 31 டிகிரி. ஆகவே எங்களுக்காக ஜெபியுங்கள். அன்பொழியை பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அன்பொழி தான் எங்களுக்கு வெப்பத்தை தருகிறது. the warmth of love of God என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். அதே போல சந்தனப்பாளையத்திலிருந்து ஒரு 4 பேருக்கு தூக்கு தண்டனை. ஆகவே அங்கிருந்து நம்மிடம் செபிக்க கேட்டிருந்தார்கள். அங்கெல்லாம் நம்முடைய ஒளிபரப்பை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இங்கு திருப்பலி ஒப்பு கொடுத்தார்கள். நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, அவர்களுக்கு தூக்கு தண்டனை இல்லை
என்று அவர்களை விடுவித்திருக்கிறது. இந்த மரண தண்டனையிலிருந்து இன்னும் கொஞ்ச நாட்கள் அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். இவர்களெல்லாம் அதிசயங்கள் செய்கின்ற ஆண்டவர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 3 காரியங்களை நாம் இங்கே இந்த பீடத்திலிருந்து ஜெபித்தோம், அவைகள் நடைபெற்றன. ஆகவே நடைபெற்றதினால் நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்பது அல்ல, ஆண்டவரை நம்புகிறேன் இவை நடைபெறும் என்பதும். In God I trust, I shall not fear. சங்கீதம் 56:11. கடவுளை நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன். பாடலும் பாடினோம். ஏற்கனவே நான் இதை பற்றி கூறியிருக்கிறேன். இந்த டாலர் நோட், அமெரிக்காவில் எந்த டாலர் நோட் எடுத்தாலும் $1, $2 அல்லது $5, $10, $20, $50, $100 எந்த நோட்டை எடுத்தாலும் அதில் இருப்பது இன் காட் வி ட்ரஸ்ட். பணத்தை அல்ல, கடவுளை நம்புகிறோம் என்று நாமும் சொல்ல வேண்டும். நமக்கெல்லாம் காசை தான் கடவுளடா. காசு கண்ட இடம் சொர்க்கம், சோறு கண்ட இடம் சொர்க்கத்தை போல காசு கிடைத்தால் எது வேணாலும் செய்வான். ஒரு அடியால் கூட்டம் இருக்குது, கை எடுக்கிறதுக்கு எவ்வளோ காசு, கால் எடுக்கிறதுக்கு எவ்வளோ காசு, ஆளை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ காசு, எல்லாம் காசு தான் தீர்மானம். இவ்வளோ காசு கொடுத்தால் இவ்வளோ நடக்கும். அல்ல, கடவுளை நம்பி இருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன். மேலும் இன்றைய தினத்தில் இயேசுவிடம் அந்த பேய் பிடித்தவர்களை கூட்டி வருவார்கள். பேய் பிடித்தவர்கள் எல்லாம் இயேசுவிடம் வந்ததும் அந்த பேய் பல சேட்டைகளை செய்யும். திருப்பலி முடிந்த பிறகு அந்த ஒளிக்காட்சியும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். திருச்சபை எப்படி பேய் ஓட்டுதலை ஒரு சடங்காக செய்கிறது. பேய் இருக்கிறது, பேய் இருக்குதா இல்லையா? ஒருத்தட்ட கேட்டாங்க, அப்படிதான் பேய் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாவா, 25 வருஷம் அதோட குடும்பம் கொடுத்தன நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா அவரு. தான் பொண்டாட்டியே பேயின்னு சொல்றார். இதெல்லாம் நகைச்சுவைகள். ஆனால் உண்மையான பேய் அது எப்பொழுதும் தீமையை தான் தரும், தீமையை தான் தரும், ஒரு காலம் நல்லதை தராது. ஆகவே இந்த தீமைகளை தருகின்ற இந்த சாத்தானை இயேசு ஓட்டினார். பல இடத்தில் பார்க்கிறோம். எல்லாம் பேயே கூட இயேசுவை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீர் வல்லவர் தூயவர், ஏன் எங்கள் காரியத்தில் தலையிடுகிறீர்? நீ பாட்டு உன் காரியத்தில் போக வேண்டியதானே, எங்களை ஏன் தொலைப்படுகிறாய்? சரி, எங்களை துரத்துற நாங்கள் இருக்கக்கூடிய வாசஸ்தலம், வசிக்கக்கூடிய இடம், இந்த பன்றிகள் அங்கேயாவது அனுப்புங்க. சரி போ என்று போனதும் பன்றிகள் தான் பேய்களுடைய வாசஸ்தலம். அதனால தான் யூதர்கள் பன்றிக்கறி சாப்பிட மாட்டாங்க. இந்த 2000 பன்னியும் அப்படியே மலையிலிருந்து ஓடி போய் கடலில் விழுந்து செத்து போச்சு. 2000 பன்னி அப்படின்னா இன்றைய கால நிலவரத்தில் ஒரு பன்னி 1000 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் கறி விற்கும். அப்படின்னா 2000 மணிக்கு 20 லட்சம் போச்சு லாஸ்ட். உடனே ஓடுறானுங்க, இந்த பன்னி மேய்க்கிறவங்களாம் ஊருக்கு ஓடுறானுங்க. ஐயோ, ஒருத்தர் வந்தார் பேய் ஓட்டுறேன்னு சொன்னார். இந்த பேய் ஓட்டினவனுக்கு நல்லா ஆயிடுச்சு, அவங்ககிட்ட இருந்த பேய் பன்னிங்க மேலே ஏறி பன்னிங்கெல்லாம் போய் எல்லாம் விழுந்து செத்து போச்சு. 2000 பன்னியும் போச்சு. உடனே என்ன நடக்குது, ஊர்லேருந்து வராங்க. அதான் இருக்கிறதுலே தி ஐரணி, இந்த கிளைமேக்ஸ் அந்த நற்செய்தியில் ஊர்லேருந்து வந்து, அப்பா மகராசா நீ அப்படியே போப்பா, நீ ஊருக்குள்ளார காலடி எடுத்து வச்சோன்னே எங்களுக்கு 20 லட்சம் ரூபா நஷ்டம், பண்ணியெல்லாம் செத்து போச்சு. நீ ஊருக்குள்ளார வந்தீங்கன்னா எதெல்லாம் சாகுமோ தெரியாது. வேணாம் சாமி உன் சங்காத்தம், நீ எப்படிப்பட்ட மெசியாவாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வேண்டாம், ஊரை விட்டு போ, ஊருக்குள்ளார நுழையாத. இயேசு வேண்டுமா, பன்றி வேண்டுமா? இன்றைக்கும் நல்லதை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை ஓரம் கட்டக்கூடிய நிலையில் இருந்தால் பன்றிகளை ஏற்றுக்கொள்கிறாய் என்று அர்த்தம். அதுதான் இந்த சாத்தானுடைய நயவஞ்சக திட்டம். நயவஞ்சகமாக நல்லதை ஒதுக்கிவிட்டு தீயதை ஏற்றுக்கொள்ள செய்யும். அது பணமாக இருந்தாலும் சரி, பன்றியாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய இடத்தில் இருப்பதெல்லாம் சிலை வழிபாடு என்று வேதம் சொல்கிறது. இறைவனை தவிர வேறு எதுவும் என் உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்ற மனநிலையில் ஜெபிப்போம். முழந்தால் இருப்போம். Lord Jesus Christ, you are the Son of God and the Savior of the world. Inflame my heart with a burning love for you and with an expectant faith in your saving power.
Set me free from all that hinders me from drawing closer to you. ஆண்டவராகிய இயேசுவே, இறை திருமகனும் உலக மீட்பெருமானவரே, எம் இதயத்தை உமக்கான அன்பினாலும் உம் காக்கும் வல்லமையை எதிர்நோக்கும் விசுவாசத்தாலும் பற்றி எரியச் செய்தருளும். உம்மை நெருக்கமாய் பின்பற்ற தடையாயிருக்கும் யாவற்றிலிருந்தும் எம்மை விடுவித்தருளும்.